திருவாரூர் முத்துப்பேட்டையில் வீடியோ காலில் சிபிஐ என மிரட்டி ரூபாய் 1.19 கோடி ரூபாய் பணம் பறிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இந்த சம்பவத்தில் முதற்கட்ட விசாரணையில் என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? வணக்கம். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை காளியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த மருத்துவர் மீரா உசேன், வயது 82. இவர் பகுதியில் கிளினிக் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மருத்துவர் மீரான் உசேனுக்கு வீடியோ கால் வந்துள்ளது. இந்த வீடியோ அழைப்பை அவர் எடுத்து, என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். நிலையில் எதிர்முனையில் பேசிய அவர், மும்பை போலீஸ் சிபிஐ பேசுகிறேன். உங்கள் மீது போதைப் பொருள் கடத்தல், ஆள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் பதிவு செய்துள்ளோம். அதன் அடிப்படையில் உங்களது ஆதார் எண், பான் எண் ஆகியவற்றை அனுப்புமாறு தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக அச்சமடைந்த மருத்துவர், நான் எந்த தவறும் செய்யவில்லை, நான் மருத்துவராக பணியாற்றி வருகிறேன் என கதறியுள்ளார். இதையடுத்து எதிர்முனையில் பேசிய நபர் அழைப்பை துண்டிக்காமல் உடனடியாக நீங்கள் பணம் அனுப்ப வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் நேரில் வந்து உங்களதை கைது செய்ய நேரிடும், வழக்கு பதிவு செய்துவிட்டும் உடன் அனுப்புமாறு மிரட்டியுள்ளனர். பதறி போன மருத்துவர், நான் எந்த தவறும் செய்யவில்லை, மீண்டும் மீண்டும் சொல்லியும் கேட்காத மோசடியாளர்கள், உடனே கைது செய்து வருகிறோம் என மிரட்டியுள்ளனர். இதன் பிரச்சனையை நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் எங்களுக்கு உடனடியாக பணம் அனுப்ப வேண்டும் என மிரட்டி உள்ளனர். இதன் காரணமாக 2 கோடி பணம் அனுப்ப வேண்டும் என கூறினர். அவ்வளவு பணம் என்னிடம் இல்லை என மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில் அனுப்பவில்லை என்றால் உங்களை கைது என மிரட்டியுள்ளனர். இதையடுத்து அவர்களது மிரட்டலுக்கு பயந்த மீரா உசேன் அவர்கள் வேறு வங்கி கணக்கிற்கு ரூபாய் 55 லட்சம் அனுப்பியுள்ளனர். அதுவும் பத்தாது என மீண்டும் மிரட்டி அனுப்ப வேண்டும் என கூறியதை அடுத்து மீண்டும் 64,20,000 ரூபாய் பணத்தை அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் இந்த கும்பல் மறுபடியும் போன் செய்து மீண்டும் பணம் கேட்டு தொடர்ச்சியாக மிரட்டலை அடுத்து இது குறித்து மோசடி கும்பலாக இருக்கலாம் என கூறி சந்தேகத்தின் அடிப்படையில் மருத்துவர் திருவாரூர் மாவட்ட சைபர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகார் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.